friends, welcome to our channel Ammi Chutney. நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டான சட்னி வெரைட்டிஸ்லாம் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வெனஸ்டே வெரைட்டியில் இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய கேப்சிகம் யூஸ் பண்ணி ஈஸியான அதே டைமில் டேஸ்டான கேப்சிகம் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குடைமிளகாய் சட்னி இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாதிரியே முள்ளங்கி, முட்டைக்கோசு, முருங்கைக்காய் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணி நம்ம சட்னி செஞ்சுருக்கோம். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ குடைமிளகாய் சட்னி செய்கிறதுக்கு பெரிய குடைமிளகாய் எடுத்துருக்கோம். அதை ரஃப்பாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சு கடலைப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வறுப்பட்டதும் இதில் 10 பல் அளவுக்கு நாட்டு பூண்டு சேர்த்துக்கிறோம். பெரிய பூண்டாக இருந்தால் 5 பூண்டு சேர்த்தாலே போதும். காரத்துக்காக 3 பச்சை மிளகாவும் 6 காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கோம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மிளகாய் காரமாக இல்லைன்றதுனால இது கூட நான் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் கூடுதலாகவும் குறைவாகவும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு துண்டு அளவுக்கு புளி சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகமும் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த கேப்சிகம் சட்னிக்கு 2 மிளகாயும் சேர்க்கணுன்னு கூட இல்லை, வெறும் பச்சை மிளகாய் மட்டுமோ இல்லைனா காஞ்ச மிளகாய் மட்டுமோ சேர்த்து செய்யலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இப்போது சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். கேப்சிகமோட வாசம் சட்னியில் நல்லா தெரியணுன்றதுக்காக இதில் நான் வெங்காயம் சேர்த்துக்கல. காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சிக்கலாம். இன்றைக்கி இந்த கேப்சிகம் சட்னினா இட்லிக்கு செய்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். தாளிப்பு போடுறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சிருந்த கேப்சிகம் சட்னி இதில் சேர்த்துடலாம். தாளிப்பு போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதி விட தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேப்சிகம் சட்னி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்தது அப்படின்னா இட்லிக்கு தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு அருமையான கேப்சிகம் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வெனஸ்டே வெரைட்டியில் நம்ம பார்த்த இந்த கேப்சிகம் சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் இட்லிக்கு செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.